கைஸ், நான் விஎஸ் பேசுகிறேன். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சீரிஸோட நேம் வந்து ஷூட் கேர்ள் டு தி ஃபியூச்சர் சொல்லக்கூடிய சீரிஸோட எபிசோட் 9 தான் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறோம். அதனால் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதுசாக உங்களால் முடிச்சப்பட்டனா நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அது மட்டும் இல்லாமல் அதோட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போகிற அடுத்த வீடியோமே நோட்டிஃபிகேஷன் வரும். இதுக்கு முன்னாடி கிட்டத்தட்ட ஒரு 8 எபிசோட் போடுவோம். அந்த எபிசோட பார்க்காதவங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்க அந்த பிளேலிஸ்ட் வச்சு நாம செக் பண்ணி பார்த்துருவாங்க. அப்போ தான் இந்த கதையை புரியும். மறக்காம இந்த வீடியோ பிடிச்சதா ஃபுட்பால் அமைச்சும் கூடவே இந்த வீடியோ ஒரு லைக்கை போடுங்க. சரிங்க, நம்ம கதை கொள்ள போகலாமா? இப்போ நம்ம சுப்ரோடைய சின்ன வயசு ஃப்ளாஷ்பேக்கை காமிக்கிறாங்க. அதில் பார்த்தா அவன் அதிகமான மார்க் எடுத்து நல்லா படிக்கிற பையனாக இருக்கிறது ஒரு சில பேருக்கு பிடிக்கிறதுனால அந்த ஸ்கூல்லேயே புள்ளி பண்ணுற பசங்களாம் சேர்ந்து இவனும் ஒரு மாதிரி கேவலமாக நடத்துறானுங்க. அந்த இடத்துல என்ன பண்ணாலும் உன்னுடைய நிலைமையை மாற்ற முடியாது தம்பி, யாரும் உன்னை காப்பாற்ற வர மாட்டாங்க அப்படின்ற ஒரு விஷயத்த சொல்லிட்டு அவனும் கிளம்பி இன்னொரு பக்கம் அவன் மனசு சொல்லி யோசிச்சுட்டு இருக்கான். உண்மைதான், என்கிட்ட அந்த அளவுக்கு எதுவுமே சக்தி இல்லை. ஆனால் எப்படியாப்பட்ட விஷயங்கள் நான் மறந்துட்டு மன்னிச்சுட்டு போகிறதுனால அது மட்டும்தான் என்னுடைய அடுத்த கட்ட லைஃபை நோக்கி நான் போக முடியும். அது எதிர்த்தா எனக்கு நிலைமை ரொம்ப மோசமாயிடும். அப்போ ரொம்பவும் லேட் ஆகிட சாயங்காலமாக ஆயிடுது. அப்போ ஒரு பையனும் பாலே எங்கடா இருக்க மிஸ்டர் பாலே அப்படின்ற மாதிரி கத்திட்டு போயிட்டு இருக்கான். இவன் என்னடா இப்படி கேட்டுட்டு இருக்கான மாதிரி. அதுக்கப்புறம் அவனும் தூரத்தில் பார்த்தா இந்த இடத்துல ஒரு பால் இருக்கிறத பார்த்துட்டு சுப்புரவும் அந்த பால் எடுக்க வரான். என்ன பக்கம் அந்த பால் எடுக்கும் போது அந்த பசங்க சொன்ன விஷயத்தை யோசிச்சு பார்க்குறான். உன்னை காப்பாற்ற எவனும் வரமாட்டான், நீ இப்படியே தான் போகணுன்ற மாதிரி சொல்ல அந்த வார்த்தைகளை அவனுக்கு மனசு ஒருத்தனால பால் கீழே போடுறதுக்கு பதில் பெண் கலங்கிட்ட அப்படியே தூக்கி அந்த பையனுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக மேலே தூக்கி போட்டுருவான். அவனும் மேலே ஏற பார்ப்பான், நம்மளோட லைஃப் எப்படியாச்சும் நம்ம மாற்றணும்னு. ஆனால் அந்த டைம் எதுவும் பண்ண முடியாதனால திரும்ப சோர்ந்து போயிட்டு வந்து பக்காஞ்சிட்டு இருப்பான். அப்போ பார்த்தா சின்ன வயசுலயே நம்ம கசாமாவும் வந்திருக்கான். நீ தானே இந்த பாலை கண்டுபிடிச்சேன். அந்த விஷயத்துக்கிட்ட அவன் பயந்து ஓட இவனும் நம்மளை அடிச்சிருவானு. ஓடாதரா, நான் நன்றி சொல்ல தான் வந்தேன். என்னுடைய பாலை காப்பாற்றுறதுக்கு ரொம்ப நன்றி. என்னுடைய பால் எவ்வளவு முக்கியமானது தெரியுமா எனக்கு? என்னோட பேரு கசாமா, உன்னோடையது என்னோட பேரு சுபாரோ கொரகாவா. அதுக்கப்புறம் 2 பேரும் நண்பனா கை கொத்தவனுக்கு தான். அவங்க கூட சேர்ந்து அன்னிலேருந்து என்னுடைய லைஃப் கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சது. என்ன புள்ளி பண்ணுவனுங்கள அவனுங்க பைப்பர் லெவலுக்கு பண்ணான். அவனுக்கு தெரியாத விஷயத்த நான் சொல்லிக் கொடுத்தேன், அவன் எனக்கு நிறைய விஷயத்த சொல்லிக் கொடுத்தான். அதுல இருந்து நாங்கள் ஃபுட்பால் எல்லாமே ஒன்னா தான் விளையாடி இருக்கோம். சின்ன வயசுலேயே ப்ராமிஸ் பண்ணிருப்பானுங்க 2 பேருமே எப்பவுமே ஃபுட்பால் ஒன்னா விளையாடுவானு. ஆனா இப்போ எல்லாமே நிறைய மாறிட்டு இருக்கு அப்படின்னு சோகத்தில் உட்காந்து யோசிச்சுட்டு இருக்கான். சுபாரோ குட் மார்னிங்டா. மார்னிங் சொல்லிட்டு அதுக்கப்புறம் அவனுக்கு கிளம்ப சுஜியும் அந்த இடத்துக்கு வரும்போது அப்போ பின்னாடி பார்த்தா இவனை ஒருத்தன் விடாம அவனை துரத்துன்னு வந்துட்டு இருக்கான். அவனுங்கிட்ட இருந்து தப்பிச்சு இவனும் போக இவனுக்கு முன்னாடி இருக்கானுங்க. என்னடா அவனை பார்த்து பயந்து ஓட்டிட்டு இருக்கேன், என்னடா ஆச்சுன்ற மாதிரி கேட்க அந்த பையன் பொறுப்பட இதுக்கப்புறம் ஒன்னு தெரியுது அவன் வந்துட்டு இருக்கான்ற மாதிரி சொல்ல என்ன தெரியா எங்க போயிட்டான் அவன் ஸ்கூலுக்கு போயிட்டான்ப்பா. அப்படியா? நீங்க கசாமா ஜோ தானே, உங்களை நான் இன்டர்வியூ எடுக்கலாமா? இன்டர்வியூவா? ஆமா, நம்மளுடைய ஸ்கூல் நியூஸ் பேப்பர் கிளப்ல இருந்து நான் வரேன். உங்களை பத்தின எல்லா விதமான ஆர்டிகளையும் நான் எடுத்து நான் ஸ்கூல் ஃபுல்லா பரப்ப போறேன். நீங்க பிரமாதமா விளையாடுனீங்க, நீங்களும் சுஜியும் விளையாடின அந்த மேட்ச் நாங்க பார்த்தோம், அதனால தான் கேட்கிறோம். அதுக்கப்புறம் தலைமை பெறும் அப்படின்னு அதுக்கு தயாரா இருக்கான் இன்டர்வியூ கொடுக்க. இன்னொரு பக்கம் இந்த விஷயத்த எல்லாமே நம்ம சுபரும் பார்த்துட்டேன். உண்மைதான், எனக்கு தெரிஞ்சு கசாமாவுக்கு ஒரு நல்ல புதிய ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான். அதனாலதான் அவன் நல்லா இப்ப சந்தோஷமா இருக்கான். நான் ஒண்ணுமே பண்ணாம இருக்கேன். நான் ஒன்னதுக்கு நாய்க்கு இல்லைன்னு எனக்கு தெரியுது. இருந்தாலும் சொல்லி நம்ம ஓப்பனா வேணாம், மனசு ரொம்ப கஷ்டமாக்கிடும். இன்னொரு பக்கம் பார்த்தா கிளாஸ் லஞ்ச் டைம்ல நம்ம ஹீரோடைய லஞ்சை பார்த்தா கசாமா புடிங்க துண்ண அதை எந்திரா ஏன்டா இப்படி துண்டுற மாதிரி கட்டிட்டு இருக்கான். எல்லாம் ஒண்ணுதான், நண்பர்கள்லாம் அப்படிதான் சொல்லிட்டு அதுக்கப்புறம் இவனுக்கு 2 பேரும் ரொம்ப க்ளோஸா நடந்துக்க சுபர் ஒரு போட்டோ எடுறா அப்படின்ற மாதிரி சொல்ல அதுக்கப்புறம் பார்த்தா அவனு வேண்டாம் வெறுப்பா அந்த போட்டோ எடுக்கிறான். என்ன நமக்கு நண்பனா இருந்தேன்னு புதிய நண்பன் கூட போயிட்டு ஜாலியா இருக்கா, நம்ம கூட ஒண்ணு கூட பெருசா பண்ண மாட்டானு கோச்சும். அதுக்கப்புறம் பார்த்தா அதுக்கேற்ற போல கொரக்காவா நீ சுஜிக்கு சப்போர்ட் பண்றது தான் இதுக்கப்புறம் பார்க்கணும். ஏன்னா அதிகப்படியான அதர் டீமை சேர்ந்தவங்க அதிக எனர்ஜியோட சுஜியை பிளாக் பண்ணதா வருவாங்க, கசாமாவே பிளாக் பண்ணுவாங்க. அந்த சமயத்துல நீ தான் சுஜிக்கு ஹெல்ப் பண்ணணும். ஆனா கசாமா கண்டிப்பா அவனுக்கு பிரச்சனை கிடையாது, அவனுக்கு வேற விதமான ட்ரைனிங் கொடுத்துருக்கேன். அதனால நீ அவனுக்கு மட்டும் சப்போர்ட் பண்ணு. ஆனா என்னால அந்த மாதிரி பண்ண முடியாது. 2 பேர் கூட தான் நான் சேர்த்து விளையாடணும்னு ஆசைப்படுறேன், எனக்கு புரியுது. ஆனா ஃபீல்டு ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் கசாமா நல்லா விளையாடுறான், அவன் எல்லாரோடையும் சப்போர்ட் பண்றான் ஈஸியா, அதனால அவனுக்கு பிரச்சனை இல்லை. சுபாராவுக்கு இப்பதான் தோணுது, அடிச்சேன் இந்த சுஜி பையன் வந்ததுல இருந்து அவன் என்ன சரியா கண்டுக்க கூட மாட்டான். இப்ப என்னடா டோட்டலா பிரிச்சுட்டாங்க எங்களை. சரியா அவன் கூட நான் விளையாட முடியாது போலியே. சின்ன வயசுல அவன் கூட நான் சேர்ந்து விளையாடணும்னு ஒரு கனவு இப்ப அடிக்குது கொஞ்சம் கொஞ்சமா அப்படின்னு அவன் யோசிச்சுட்டு இருக்க. இன்னொரு பக்கம் விளையாட ஆரம்பிக்க இப்ப பார்த்தா சுஜிக்கு எதிராக விளையாடும் போது அவனுக்கு சப்போர்ட் பண்றதுக்கு நம்ம சுபாரவும் போவான். ஆனா அப்படியே நின்றுடுவான். இதை பார்த்துட்டு ஹீரோடே என்னடா பண்ணிட்டு இருக்க, வாடா எனக்கு சப்போர்ட் பண்றான் மாதிரி கத்திட்டு இருக்க. மனசுல கொஞ்சம் மாத்தி யோசிச்சுட்டு இருக்கான்ற விஷயத்த தெரிஞ்சுக்கிறான். என்ன பக்கம் கோச் இவங்க 2 பேரும் வெளியே வர வைக்க என்ன பக்கம் சகாராவும் போயிட்டு விளையாடிட்டு இருக்காரு. கசாமா கிட்ட இந்த விஷயத்தெல்லாம் சொல்லிட்டு இருக்க. கோச் இது நல்ல விஷயம் சுபரோ, சுஜிக்கு கண்டிப்பா நீ ஹெல்ப் பண்ணி ஆகணும்டா, சூப்பரா ஹெல்ப் பண்ணினா நம்ம வின் பண்ணிடலான்ற மாதிரி அவன் சொல்லிட்டு இருப்பான் பாராட்டின்னு. ஆனா அவனை பொறுத்த வரைக்கும் அவன் நம்ம கசாமாக்கு அவன் உதவி பண்ணணும்னு நினைச்சிட்டு இருக்கான். அந்த ஒரு விஷயத்தை இந்த இடத்துல நடக்காதனால ரொம்ப வெக்ஸ் ஆயிடும். சும்மா மேலோட்டமா என்னால முடிஞ்ச பெஸ்ட் கொடுத்து பண்றன்ற மாதிரி சொல்றான். ஆனா கோச்சுக்கு இது சரியா படல, ஏதோ ஒன்று மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கிற மாதிரி அவரு யோசிச்சுட்டு இருக்க. அதுக்கப்புறம் பார்த்தா லாக்கர் ரூம்ல இந்த போட்டோ வச்சு பார்த்துட்டு இருக்கான். கசாமா நான் உன் கூட சேர்ந்து விளையாடணும்னு தான் ஆசைப்பட்டேன், ஆனா இப்போ அது பெரிய நிலைமை வருது, நான் என்னதான் பண்றது, ஒருவேளை என்ன ஒருத்தர் இல்லாதவன்னு நினைச்சிட்டியா அப்படின்னு அழுதுக்குன்னே கொஞ்சம் கொஞ்சமா பழம் ஆரம்பிக்க. கண்டிப்பா இதுக்கு எல்லாத்துக்கு என்ன காரணம், அந்த சுஜின்றவன் தான். சுஜின்ற ஒருத்தனாலதான் இவ்வளவு பெரிய பிரச்சனை, அவன் இல்லைன்னா இந்த பிரச்சனையே கிடையாதுன்னு சொல்லிட்டு கொஞ்சம் கொஞ்சமா மனசுக்குள்ள அந்த வெறுப்புணர்வு இப்பதான் வெளியே வர ஆரம்பிக்குது. இயல்பு மனுஷங்களுக்கு வர அந்த உணர்வு தான். இதனாலதான் ரொம்பவும் டீமுக்குள்ளேயே அடிக்கடிக்க பிரச்சனை வரும். இது எல்லாமே அந்த சுஜியோட ஃபால்ட் தான் அப்படின்னு பார்த்துருக்க. இன்னொரு பக்கம் நியூஸ் பேப்பர் கிளப்ல சேர்ந்தவனுக்கிட்ட நம்ம சுபரும் போறான். கஷியா நீ சுஜியை பத்தி கேட்டல காலையில, அவனை பத்தி நான் சில விஷயங்களை நான் உனக்கு சொல்லித்தரேன், நீ அதை கரெக்டா பப்ளிக் பண்றேன்னு அப்படின்னு இப்பதான் அவனுக்குள்ள இருக்க வில்லத்தனமான ஆளு வெளியே வரான். இன்னொரு பக்கம் நம்ம கசாமாவும்
கசாமாவும் ஹீரோவும் வராண்டால நடந்து போயிட்டு இருக்கும் போது பசங்களை கூடி ஏதோ ஒண்ணு பாத்துட்டு இருக்காங்க. இவன் தான் பாத்து அப்படின்ற மாதிரி பொண்ணுங்கெல்லாம் உன்னோட பக்கம் குஷி ஆகுதுங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம ஹீரோவை பத்தி அதிகமா நல்ல விதமா போட்டிருக்க பெருமையா. அதே சமயத்துல அப்படியாப்பட்ட நம்ம ஹீரோ வந்து அவனுடைய டீம்மேட்ஸ் எல்லாருமே தரக்குறைவா நினைச்சு ரொம்பவும் சப்போர்ட் பண்ற ஒரு பொம்மைகளா பயன்படுத்திக்கிறான்ற மாதிரி போட்டிருக்கேன். அதுல சுபரோல ஒரு துளி கூட கண்டுக்கிறது கிடையாதான். அந்த மாதிரிலாம் ரொம்ப மோசமா எழுதி வச்சிருக்கதுல இதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாகிறான். என்ன இங்க நடக்குது, நான் இந்த மாதிரிலாம் கொடுக்கவே இல்லையா ஃபர்ஸ்ட். இவன் தான் ரியல் ஜீனியஸ். உண்மைதான்ப்பா, ரியல் ஜீனியஸா இருந்தாலும் நம்மளுடைய டீம்மேட்ஸ்ல இருக்க எல்லாரையும் பயன்படுத்தி தான் பாப்பானுங்க. நல்ல விஷயம் தான்ப்பா இது. ஆனா ஷார்ட் டைம்ல இவ்வளவு ஜீனியஸா வளர்ந்தனால உண்மைதான் இவனுக்கு தன்னுடைய டீம்மேட்ஸ் யாருமே பிடிக்கலன்னு நினைக்கிறான். அதனாலதான் இப்படி சொல்லிட்டு இருக்காங்க இந்த நியூஸ் பேப்பர்ல அப்படின்னு பசங்க பின்னாடி இருக்கவங்க ஒவ்வொருத்தரும் அந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கதை பார்த்துட்டு ஹீரோ கடுப்பாயிரான். இந்த மாதிரி நான் எதுவுமே சொல்லல, யார் இந்த வேலையை பார்த்தது. அதுக்கப்புறம் ஹீரோ கடுப்பாயிட்டு அந்த இடத்த விட்டு போக இன்னொரு பக்கம் பார்த்தா சுபரோ தன்னோட டீம்மேட்ஸ் கிட்ட அந்த ஆர்டிகல் எழுதின விஷயங்கள் எல்லாத்தையுமே வந்து இவனுக்கு பேசிட்டு இருக்க பார்த்துட்டு அது உண்மையானு கேட்கும் போது உண்மைதான், சுஜி அப்படியேப்பட்ட ஆளுதான், அவன் என்ட்ரி அவங்க கிட்ட கொடுத்துருக்கான். அந்த மாதிரி தான் நம்ம எல்லாரும் சும்மா அவனுக்கு சப்போர்ட் பண்ற பொம்மைகள் தானா, அவன் தான் ரியல் ஜீனியஸ் எல்லாரும் பேசிக்கிறாங்க. நம்ம என்ன பண்றது பாருங்க, நம்ம கூடிய விளையாடினவன் இப்போ இதுக்கப்புறம் நம்மள பயன்படுத்துற ஒரு பொம்மையா நம்மள சொல்லிட்டு இருக்கான். இதெல்லாம் உங்களுக்கு சுத்தமா பிடிக்கலையா இல்லையா, நீங்க கம்முன்னு இருக்கீங்க அப்படின்னு கொஞ்சம் கொஞ்சமா கலங்க பண்ண ஆரம்பிக்கிறான். ஆனா நண்பர்கள் குழப்பம் அடியாம எங்க பாரு சுப்பரோ, நீ எதுக்காக தேவையில்லாம இப்படி எல்லாம் சொல்லிட்டு இருக்க சுஜியை பத்தி. சுஜி அப்படியேப்பட்டவன் கிடையாது. அந்த ஆர்டிகல்ல என்ன வேணா ஏத்துட்டோம், அது ஏதுறவங்க எப்படி வேணா யோசிச்சு ஏத்துட்டோம். ஆனா நம்ம அவனுடைய நண்பர்கள் முறையில நம்ம கூட அவன் பழகினால நமக்கு தானே தெரியும் அவன் எப்படிப்பட்டவனு. உனக்கு என்ன ஆச்சுன்னு தெரியல, சரி நாங்க எங்க வேலையை பாக்குறோன்ற மாதிரி அதுக்கப்புறம் அவனுங்க பிராக்டிஸ் பண்றானுங்க. அதுக்கப்புறம் ஹீரோ கோச்சுக்கிட்ட இந்த ஆர்டிகளை காமிக்க இதுக்காக நான் மனைவி கேட்டுக்கிறேன்டா, என்ன ஆச்சுன்னு தெரியல, நான் கொஞ்சம் விசாரிச்சுட்டு அதுக்கப்புறம் நான் உனக்கு சொல்றேன், கண்டிப்பா இதை நினைச்சு ஃபீல் பண்ணாத, போயிட்டு பிராக்டிஸ் பண்ண ஆரம்பி. நான் அவரை அனுப்பிச்சு வைக்க நீங்க பிராக்டிஸ் பண்ண வந்த இடத்துல பார்த்தா இன்னொரு பக்கம் ஹீரோ கிட்ட அந்த நண்பர்களும் என்னடா சுஜி சுப்பருக்கு என்னாச்சு, உன்னை பத்தி காலையில இருந்து அந்த ஆர்டிகல் ஏதன விஷயங்கள் எல்லாத்தையுமே உண்மை, அவன் அப்படிதான் நடந்துக்கிறான்ற மாதிரி ரொம்ப வெறுப்புல பேசிட்டு இருக்கான். அவனுக்கு எதனா பிரச்சனையா, கொஞ்சம் பார்த்து இருந்துக்கோ, அவன் உன்னை பத்தி ரொம்ப தப்பா சொல்லிட்டு இருக்கான் எல்லாருக்கிட்டையும். அப்ப நீங்க ஆர்டிகல் போட்டு அந்த விஷயத்தை பத்தி நம்புறீங்களா? நாங்க அதுல எல்லாம் நம்ப மாட்டோம்டா, நீ எப்படிப்பட்டவன் எங்களுக்கு நல்லா தெரியும், இருந்தாலும் இவன் கொஞ்சம் இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கான், எங்களுக்கு அதுதான் பிடிக்கல. சுப்பரோவா இப்படி பண்ணா எதுக்காக இப்படி பண்றான்ற மாதிரி இன்னொரு பக்கம் யோசிச்சுட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் வந்து அடுத்த கட்ட மேட்ச் எல்லாத்தையுமே ஆரம்பிக்கிறதுனால நம்ம ஆளுங்க விளையாட ஆரம்பிக்கும் போது நம்ம ஹீரோக்கு பாஸ் பண்ணாம சுப்பரோவை பார்த்தா இதுக்கப்புறம் நம்ம கசாமாக்கு பாஸ் பண்ணி கோல போட ஹீரோ இதை புரிஞ்சுக்கிறான். என்னடா இவன் நம்ம பால் கேட்டும் நமக்கு பாஸ் பண்ணாம அவனுக்கு பாஸ் பண்றானா, அப்போ வேணும்னே நம்ம அவாய்ட் பண்றான். அவனுக்கு சொன்னது எல்லாமே உண்மைதான். என்ன பக்கம் ஹீரோக்கு கார்னோட் பண்ற மாதிரி தெரியுது. எல்லாருமே சேர்ந்து இவனை அது பழசுல எப்படி இவனை ஒதுக்குனாங்களோ யூஸ்லெஸ்ஸா அதே மாதிரியான விஷயம் திரும்ப அவன் ஆக வரதுல அவனுக்கு ஒரு மாதிரி வாமிட் வர மாதிரி கீழே வேந்துற. இதை பார்த்துட்டு சூப்பரோக்கு ஹாப்பி ஆகுது. என்னடா ஆச்சு கசாமா அதுக்கப்புறம் வந்து கேட்க அந்த ஆர்டிகல் அந்த விஷயம் வந்தது எனக்கு தெரிஞ்சு சூப்பரோவால தான் இருக்கணும். அதெல்லாம் வாய்ப்பு இல்லடா, அவனே என்ன சொல்லிட்டு இருக்கேன், உனக்கு என்ன நடக்குன்னு தெரியாதுடா. அந்த நியூஸ் பேப்பர் காரன் தானே இந்த வேலையை பார்த்துருப்பான். எங்க பாரு உண்மை எது தெரியாம நீ பேசக்கூடாது, நம்மளோட டீம்மேட்ஸ் என்கிட்ட சொல்லிட்டானுங்க, அவன் அவங்க கிட்ட ரொம்ப தப்பா என்ன பத்தி சொல்லி வச்சிருக்காங்க. அப்படி இருக்கும்போது இதுக்கு சம்மந்தம் இல்லையா, நான் போயிட்டு விசாரிக்கணும், சரிவா? அப்ப அவங்க டிக்கெட்லாம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் நியூஸ் பேப்பர் பப்ளிஷ் பண்ண அவங்ககிட்ட போய் கேட்க எனக்கு எதுவும் தெரியாதுங்க, அது மாதிரிலாம் யாரும் என்கிட்ட எதுவும் வந்து சொல்லலையே, எனக்கு இன்ஃபர்மேஷன் மட்டும் தான் கொடுத்தாங்க, நான் இன்டர்வியூ கொடுக்காம யாரும் அவனுக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்தன்ற மாதிரி கேட்க. ஆனா அந்த ஆளுடைய பேரை சொல்லாம அவன் அந்த இடத்த விட்டு ஓடிறான். என்ன பக்கம் இந்த விஷயத்தான் தெரிஞ்சுக்கணும் பாருங்க. சுப்ரோ கிட்ட அதுக்கப்புறம் வந்துட்டு சுப்ரோ சுஜியை பத்தி ஆர்டிகல்ல நீ தான் சொன்னியா? போய் சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். சரி ஆமா நான் தான் சொன்னேன். என்ன போகுது, என்னடா சொல்ற, இதுக்கு அவனுக்கு அந்த மாதிரி பண்ண பெண் என்னடா, இதனால வரைக்கும் நான் கூட ஜாலியா சாகர் விளையாடணும்னு சின்ன வயசுல இருந்து இருந்த நான் கூட இப்ப திடீர்னு புதுசா எவனோ ஒருத்தன் வந்துட்டு விளையாடுறது என்னால ஏத்துக்க முடியுமா? அதனாலதான் ஏத்துக்க முடியாதனால அவனை நான் இந்த மாதிரி பண்ணேன். இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் அவன் கூட விளையாடணும், என்னை தவிர்த்து வேற யாரும் அவன் கூட விளையாடக்கூடாது. அதனாலதான் அவன் கூட நான் விளையாடல. எனக்கு சுத்தமா அவனை பிடிக்கல. சொல்ல போனா என்னோட பிளேஸ வேற ஒரு இடத்துல நான் விட்டுருவேனா? என்னடா பைத்தியக்கார மாதிரி பேசிட்டு இருக்க, நீ இந்த மாதிரி பண்ண நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல. சின்ன வயசுல இருந்து உன் கூட பழகிட்டு இருக்கேன், இந்த மாதிரியான விஷயத்த நீ பண்ணி நான் ஒரு தடவை கூட பார்த்தது இல்லையே. என் கூட நீ விளையாடுறதுக்காக இப்படி எல்லாம் பண்ணிட்டு இருக்கியா? ஆமா நான் உன் கூட விளையாடுறதுக்கு தேவைடா உனக்கு, அதனாலதான் நான் உனக்கு உதவி பண்ணுவேன். அது போய் சொல்றேன்னு சொல்லு. இல்ல உண்மைதான், எனக்கு சுத்தமா பிடிக்கல அவனை, என்னோட இடத்த எவனும் எடுக்க நான் விட மாட்டேன் அப்படின்னு அவன் அழுது பழம் ஆரம்பிக்கிறான் கொஞ்சம் கொஞ்சமா. இதை பார்த்துட்டு இப்படி எல்லாம் திரும்ப துரோகம் பண்ணி நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல, உங்களை நம்பி தானே இந்த டீமுக்குள்ள வந்துன்ற மாதிரி அழுவ ஆரம்பிச்சிடான். ஜோ என்ன சொல்றேன், இதுக்கப்புறம் நான் மட்டும் தான் உன் கூட விளையாடுவேன், என் இடத்த யாரும் பிடிக்க கூடாது, அதுக்காக தான் இப்படி பண்ண, என்ன மன்னிச்சிருவல, இதுக்கப்புறம் நான் தான்டா அப்படின்ற மாதிரி அவனுக்கு இதை பார்த்துட்டு நம்ம கசமாவும் பைத்தியக்காரா, அப்ப சுஜி உனக்கு யாரு ஃப்ரெண்டு இல்லையா? அப்போ அவன் எனக்கு ஃப்ரெண்டா, நேத்து வந்தவன எனக்கு ஃப்ரெண்டே கிடையாதுடா, சின்ன வயசுல இருந்து நீ இருக்கிற பாரு, நீ தான் எனக்கு உண்மையான ஃப்ரெண்டு, அவன் எக்கடி கட்டினா போட்டு எனக்கு அதை பத்தி கவலை இல்லைன்னு சொல்லி உன பக்கம் கத்திட்டு இருக்கேன். இதை பார்த்துட்டு நம்ம ஹீரோக்கு இன்னும் மனசு உடஞ்சிருச்சு. கசமாவும் ஒரு கட்டத்துல கடுப்பாயிட்டு, எங்க பாரு நீ உன்னை என்ன பாதுகாக்க தேவையில்ல, நீ என்னுடைய சப்போர்ட் எதிர்பார்க்க தேவையில்ல, உன்னோட சப்போர்ட் எனக்கு அப்புறம் எனக்கு தேவையில்லடா, நான் என் வழியில நான் போய் விளையாடுறேன், எனக்கு யாருடைய உதவியும் தேவையில்ல, நீ இந்த மாதிரி பண்ணுவா கொஞ்சம் கூட எதிர்பார்க்கல சூப்பரும், இதுக்கப்புறம் நீ உன் இஷ்டத்துக்கு நீயே விளையாடு, இதுக்கப்புறம் நானும் உன் கூட விளையாட மாட்டேன்ற மாதிரி அவன் சொல்ல ஆரம்பிக்க ஹீரோ அவன் கையை பிடிச்சி போதும் நிறுத்துடா, இதுக்கப்புறமா பேச வேணாம், எனக்கு நல்லாவே புரிஞ்சிச்சு நான் இந்த டீம்ல இருக்கிறது பிரச்சனை, நான் திரும்ப இந்த டீமை விட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சொல்ல இவனுக்கு ரெண்டு பேரும் இது கேட்டுட்டு அதிர்ச்சியா வரானுங்க. சுஜி ஏன்டா இப்படி சொல்ற மாதிரி அவனுக்கு ஷாக்காவே அதோட இந்த எபிசோட முடிக்கிறாங்க. சரிங்க இந்த வீடியோ அப்படின்னு கமெண்ட் சொல்லுங்க, மறக்காம இந்த வீடியோ எல்லாருக்கும் பிடிச்சி ரொம்ப பிடிச்ச லைக் போட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அது மட்டும் இல்லாமல் அது கூட இருக்க விலக நாள் வச்சுக்கோங்க, அப்போ தான் அப்புறம் அடுத்தது வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். இந்த எபிசோட ஒரு நண்பர்களுக்கு இடையில நடக்கக்கூடிய அந்த பொறாமை அப்புறம் ரொம்ப எமோஷன் எல்லாத்தையுமே துரோகங்களை கூட காமிச்சிருப்பானுங்க, எல்லாமே நல்லா இருந்திருக்கும். முடிஞ்சளவுக்கு மிஸ் பண்ண பார்த்துருப்பீங்க நம்புறேன். சரிங்க இந்த வீடியோ முடிச்சுக்குமா.